மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக. புதுமைப்படுத்துதல், பிரதிநிதித்துவம், முடிவெடுத்தல், தகவல் தொடர்பு. மேற்பார்வை வீச்செல்லை என்றால் என்ன? ஓர் உயர் அலுவலரால் எத்தனை பணியாளர்களை திறமையான முறையில் மேற்பார்வை செய்ய முடியும் என்பதனை குறிப்பதாகும். மூலதனச் சந்தை என்றால் என்ன? பங்குகள் மற்றும் பத்திரங்கள் வர்த்தகத்தில் ஈடுபடும் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் கூடும் ஓர் சந்தை ஆகும். இது ஒரு நீண்டகால சந்தை ஆகும். கடன் சந்தை என்றால் என்ன? கடன் கருவிகளை வர்த்தகம் செய்யும் சந்தை கடன் சந்தை எனப்படும். உடனடி சந்தை என்றால் என்ன? ஆவணம் வழங்கலும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தை எனப்படும். இரண்டாம் நிலை சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து விலை நிர்ணயிக்கப்படுகிறது. மூலதனச் சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? பத்திரங்களின் தேவை மற்றும் அளிப்பை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. வைப்புச் சான்றிதழ் என்றால் என்ன? வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படும் குறுகிய கால வைப்பு ஆவணங்களாகும். அமைப்பு நிறுவனங்களின் கூறுகள் யாவை? நிதி நிறுவனங்கள், நிதிச் சந்தை, நிதி சேவைகள் மற்றும் ஒழுங்காற்று நிறுவனங்கள். மூலதனச் சந்தையின் பங்கேற்பாளர்கள் யாவர்? தனிநபர், நிறுவனங்கள், அரசு வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள்.